Hi guys, welcome to our channel. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃப்ரீ டைலரிங் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ஷர்ட் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்துருந்தோம். அதாவது காலர் மட்டும் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருந்துச்சு. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலர் எப்படி கட் பண்ணணும், அதை எப்படி ஷர்ட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஈஸியான மெத்தடில் பிகினருக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட் வந்து நம்ம எல்லாமே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அளந்து பார்த்தோம். நமக்கு நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 14.25 இருந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி அந்த டேப் வந்து அப்படியே நீங்கள் பாதியாக பண்ணினீங்க அப்படின்னு மடக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 7.25 மேலே ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு வருது. இதை வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேன்வாஸ் வந்து ஷர்ட் காலர் கேன்வாஸ்ன்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சுடிதாருக்கெல்லாம் நம்ம கேர்ள்ஸ்க்கெல்லாம் வைக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கேன்வாஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ நம்ம அந்த 7.25 பக்கத்தில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். கீழ்ப்பக்கமாக இருந்து ஓகேங்களா, அந்த கேன்வாஸில் கீழ்ப்பக்கமாக இருந்து நான் ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து இந்த காலர் ஸ்டாண்டு இல்லை வந்து நெக்கு இந்த மாதிரிலாம் கூட நம்ம சொல்லுவோம். இந்த காலர்லாம் ரெடிமேட்லேயே கிடைக்கிது உங்களுக்கு. அப்படிலாம் நம்மளே ஸ்டிச் பண்ணணுன்னாலும் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா கவனிங்க. இப்போது 7.25 பக்கத்தில் ஒரு பாயிண்ட் இருந்துச்சு, அதை வந்து அகலமாக வச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு ஹைட்டெல்லாம் நம்ம வந்து எதுவுமே மார்க் பண்ணல. கீழேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இந்த கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதோட டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கோடு வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் இந்த மாதிரி லைட்டாக வந்து ஒரு பெண்டு மட்டும் கொடுத்துடுங்க. ஓகேங்களா, இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு. இது வந்து பாருங்கள், கீழேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு தெரியல வீடியோவில். அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு சென்டர் லைன் நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து 1.5 இன்ச்சு டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, அந்த லைனை போட்டுட்டு அந்த கார்னரில் ஒரு பெண்டு ஷேப் ஒன்று கொடுத்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா கீழேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிவிட்டு இந்த கர்வ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லாங் சைஸ் கர்வ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிப்புக்கு லெக்குக்கெல்லாம் போடுறதுக்கெல்லாம் வந்து கர்வாக இருக்கும். அதை வச்சு லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி இப்படி கொடுத்துடுங்க. ஓகேங்களா, இல்லை நம்ம கையில் ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ணுறதுனாலும், இந்த ஸ்கேல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ணுறனாலும் ட்ரா பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த உள் பக்கமாக நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதிலிருந்து உள் பக்கமாக நீங்கள் வந்து 1.25 இன்ச்சு இல்லை 1 இன்ச், இது வந்து காமனான அளவு. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த மேலே காலர் வரும் பார்த்தீங்களா, அதுக்காக உள் பக்கமாக நம்ம மார்க் பண்ண அந்த 7.25 அந்த இது மார்க் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து உள் பக்கமாக ஒரு 1 இன்ச் இல்லை 1.25 இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் கோடில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த காலர் கொடுக்கறது வந்து அந்த ஷேப் கொடுக்கறது வந்து கரெக்டாக நம்ம அந்த கார்னர் நம்ம கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இதுலேயே கொடுத்தாலும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கமாக ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சுட்டு இந்த லைனை வந்து அப்படியே நம்ம வந்து ஷேப்பாக இந்த மாதிரி கிராஸாக கொடுத்துட்றோம். ஓகேங்களா, நம்ம டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 1 இன்ச் இல்லை 1.25 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்டுலேருந்து அந்த சென்டர் கோட்லேருந்து உள் பக்கமாக மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பாக வந்து கிராஸாக கொடுக்கறது வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த சென்டர் இந்த கேன்வாஸோட ஃபோல்டிங் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நமக்கு வந்து எவ்வளோ தேவை கேன்வாஸ் அதை பொறுத்த வரைக்கும் காலரை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 இன்ச்சு குட்டீஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 3 இன்ச்சு காலரே வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு
2.25 2.5 இந்த மாதிரி காலர் வந்து கரெக்டாக இருக்கும். காமனாக ஒரு 3 இன்ச்சு நீங்கள் வைக்கலாம், அதுக்கு மேலே வந்து வைக்கக்கூடாது. அப்போ கீழேருந்து நம்ம இந்த சென்டர் லைன் கரெக்டாக வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டிங் லைனில் உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு காலர் வந்து வேணுமோ 3 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. அதை மார்க் பண்ணிவிட்டு இந்த கார்னர் நம்ம மார்க் பண்ண பார்த்தீங்களா, அந்த இதில் வந்து அப்படியே லைட்டாக ஒரு பெண்டு கர்வ் கொடுத்துடணும், அவ்வளோதான். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. பாருங்கள், இந்த கார்னர்லேருந்து அப்படியே ஒரு லைட்டாக பெண்டு கொடுத்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மொத்த காலரோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு இல்லை 3 இன்ச்சு தான் இருக்கலாம், அதுக்கு மேலே நமக்கு வந்து போகக்கூடாது. அதே மாதிரி இந்த பெண்டு வந்து கரெக்டாக கட் பண்ணியிருக்கோங்க. அந்த கீழையும் வந்து ஷேப் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, காலர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏதாவது பிசு இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்து இதை கிளாத்தில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேன்வாஸில் ஒரு சைடு வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும், ஒரு சைடு வந்து அந்த மெழுகு மாதிரி டாட்டாக கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து கிளாத்தில் வந்து நமக்கு ஸ்டிஃபாக நிற்கும். நம்ம அயன் பண்ண போது அந்த ஹீட்டு படும்போது அந்த மெழுகு வந்து கிளாத்தில் ஒட்டிக்கும். இப்போவே நீங்கள் அந்த காலர் கட் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சென்டர் வந்து ஒரு அர்க்காத் கொடுத்துருங்க, கிளாத்தில் நம்ம போட்டதுக்கப்புறம் கொடுக்க வேண்டாம். இப்போ நான் அந்த காலர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்தை வச்சு அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சிங்கிள் கிளாத் வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பீஸு, இது வந்து நெக்கு இல்லைன்னா காலர் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இதை வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் அப் அண்ட் டவுன் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து பிகினருக்கு அந்த கர்வ் எந்த பக்கம் வரும் அப்படின்லாம் தெரியாது. ஸோ அதனால் வந்து மேலே அப் அண்ட் டவுன் அப்படின்னு சொல்லி அந்த காலர் ஸ்டாண்டில் எழுதிக்கோங்க. அதே மாதிரி அந்த மேல் காலர் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயுமே வந்து அப் அண்ட் டவுன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அது மாதிரி சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு சிங்கிள் பீஸ் கிளாத் வச்சு அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து காலர் தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ இந்த நெக் பீஸ் இருக்கு இல்லையா, காலர் ஸ்டாண்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பெண்டு மாதிரி ஒரு கர்வ் கொடுத்தோம்ல, அந்த பீஸில் கீழ் பக்கமாக நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் எந்த பக்கம் வச்சு தைக்கிறேன்னு. இந்த கீழ் பக்கமாக நம்ம வந்து இருக்கக்கூடிய கிளாத்தை ஒரு 1/4 இன்ச்சுக்கு அந்த கேன்வாஸோடு சேர்த்து, கேன்வாஸ் மேலே தையல் விழுந்துடக்கூடாது. கரெக்டாக நீங்கள் வந்து பாருங்கள், அந்த எட்ஜில் நீங்கள் வந்து அந்த துணியை மடிச்சுட்டு எட்ஜில் நீங்கள் தையல் போட்டிங்கன்னா போதும். கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி போட்டு எடுத்துக்கோங்க. இந்த பீஸ் முடிஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த காலர், இதை வந்து நம்ம தைக்கலாம். இது தைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து சிங்கிள் பீஸில் வச்சு தான் கிளாத்து அயன் பண்ணியிருக்கோம். இதுக்கு இதே மாதிரி ஒரு அளவுள்ள ஒரு கிளாத்தை வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் கிளாத் வந்து எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த காலரை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த இன்னொரு பீஸ் வந்து கீழே கிளாத் வந்து கொடுத்துருக்கோம், அதுக்கு மேலே வந்து இந்த காலரை வச்சு கரெக்டாக அந்த ஸ்லாண்டிங்காக கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த லைன் கரெக்டாக வர மாதிரி கேன்வாஸ் மேலே தையல் விழுந்துடக்கூடாது. கரெக்டாக வந்து தைச்சிட்டு வாங்க. மேல் பார்ட் வந்து நம்ம லைட்டாக கர்வ் கொடுத்துருந்தோம், அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரியே கரெக்டாக கேன்வாஸ் மேலேயும் தையல் விழுந்துடக்கூடாது, கிளாத் மேலே தான் தையல் வரணும். பொறுமையாக தைச்சிட்டு வாங்க.
இந்த மாதிரி கரெக்டாக தையல் போட்டுக்கோங்க. அந்த ஷார்ப் இந்த கார்னர் வரும்போது ப்ரொஃபஷனல், அதாவது ஜென்ஸு ஷர்ட்ஸு இதெல்லாம் தைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து கரெக்டாக அந்த நூலை வந்து உள்பக்கமாக வச்சு இப்படி இழுத்துப்பாங்க, அந்த ஷார்ப்னஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக. அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை நம்ம நார்மலாகவே அந்த பென்னு இல்லைன்னா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது அந்த கார்னர் ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு வந்து கிடச்சிடும். இதில் வந்து பாருங்கள், கீழே நம்ம வந்து தைக்கலை, அந்த ஸ்லாண்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஆரம்பித்து மேலே அந்த கர்வ் லைன், அதுக்கப்புறம் இந்த இன்னொரு பக்கம் ஸ்லாண்டிங்காக இருக்குது பாருங்கள், அதை மட்டும் தான் நம்ம தைச்சிருக்கோம். கீழ் பக்கம் அது டவுன் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பக்கம் நீங்கள் வந்து தைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இது திருப்பணும், ஓகேங்களா, அடித்து திருப்ப போகிறோம். ஸோ அதனால் வந்து 3 பக்கம் மட்டும்தான் தையல் போடணும். இப்போ இந்த பிசுறுலாம் எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, நம்ம தையல் போட்டது போக எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பிசுறுலாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த தையல் போட்டது வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு துணி இருந்தால் போதும், ரொம்பவும் ஒட்டமாக எடுத்துடாதீங்க. இப்போ எடுத்துட்டு இதை வந்து டேர்ன் பண்ண போகிறோம். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 3 பக்கம் தான் நம்ம தையல் போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து டேர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த எட்ஜில் நீங்கள் தையல் போடும்போது ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்தீங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து பிரிஞ்சு வராமல் வரும். இப்போது இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கலாம். டேர்ன் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் அந்த கையில் நெகம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ப்ரஷ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாவே அழகாக காலர் வந்து ஸ்டிஃபாக நின்றுக்கும். இந்த எட்ஜுக்கு வந்து அதாவது இந்த பென்னு அந்த மாதிரி இதாக இருக்குது பார்த்தீங்களா, பென்சில், இந்த மாதிரி வச்சு ஷார்ப்பாக கொஞ்சம் எடுத்து விட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து நீட்டாக ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா காலர் வந்து கிடச்சிடும். அவ்வளோதாங்க, நமக்கு வந்து காலர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சுருக்கெல்லாம் எதுவும் இல்லாமல் கரெக்டாக நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக நம்ம அந்த ஒரு ப்ரெஷர் ஃபுட் அளவு அந்த இது அளவுக்கு நமக்கு தையல் போட்டால் போதும். ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் தையல் போட்டுக்கோங்க. கரெக்டாக நீங்கள் இந்த சுருக்கெல்லாம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த எட்ஜெல்லாம் கரெக்டாக தையல் போட்டு எடுத்துடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த காலரையும் இந்த காலர் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இன்னொரு பீஸ் நம்ம தைச்சோம் பார்த்தீங்களா, இந்த 2ஐயும் நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த இதில் ஏதாவது ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ்க்கு மட்டும் கிளாத்தை வந்து கீழ் பக்கமாக விட்டுட்டு பிசுறுலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. இதில் வந்து அந்த சென்டர் பாயிண்ட் நம்ம வந்து கேன்வாஸ்லேயே நோட் பண்ண பார்த்தீங்களா, அதை வந்து கிளாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சென்டர் பாயிண்ட் எதுன்னு சொல்லி பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பிளைன் கிளாத்தாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து நம்ம வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. இல்லை இதுவே பிரிண்டடு இல்லை வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரைட்டு செக்குடு இந்த மாதிரிலாம் ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா அது உள்ளே வெளியே நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஃப்ரண்ட் சைடு எது பேக் சைடு எதுன்னு பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து காலருக்கு வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணோம். இதுலேயே இந்த காலர்லேயே இந்த ஸ்டாண்டுக்கு ஒரு கலரு, காலருக்கு ஒரு கலர் கொடுத்து இது டிசைன்ஸ் எல்லாம் வந்து பண்ணுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், நல்லா ஒரு கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன். அடிஷ்னலாக மறுபடியும் ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். அந்த கிளாத்துக்கு மேலே இந்த காலர் பீஸ் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா, அந்த காலர் பீஸை வந்து கரெக்டாக வச்சுருக்கேன். ஓகேங்களா, அதே மாதிரி அந்த சென்டர், அந்த காலரோட சென்டரும் இந்த காலர் ஸ்டாண்டு இல்லைன்னா நெக்கு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல, அதோட சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நான் திரும்ப நல்லா சொல்கிறேன், கவனிங்க. அடிஷ்னலாக நம்ம வந்து திரும்ப எகைன் ஒரு கிளாத் வந்து எடுத்திருக்கோம். அதுக்கு மேலே இந்த காலர் பீஸை வந்து நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு அதுக்கும் மேலே வந்து இந்த காலர் ஸ்டாண்டு பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போது அந்த கேன்வாஸ் பக்கம் தான் என் பக்கம் தெரியுது, அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்க ஒயிட் கலராக இருக்கிறனால தெரியல அப்படிங்கிறனால நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நமக்கு வந்து இந்த அடிஷ்னலாக கொடுக்கக்கூடிய கிளாத் வந்து ஓரளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப அகலமாக வேணும்னு இல்லை.
திரும்பவும் கூட உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு அடிஷ்னல் கிளாத் வந்து வச்சுருக்கோம். அதுக்கு மேலே இந்த காலர் பீஸை வந்து நான் வைக்கிறேன். கரெக்டாக இந்த பிங்க் கலர் மார்க் பண்ணிக்கோம் பார்த்தீங்களா, அதான் சென்டர் பாயிண்ட். இந்த காலர் ஸ்டாண்டோட சென்டர் பாயிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும். இது வந்து கேன்வாஸ் பக்கம் வந்து என் பக்கம் தெரியுது, ஓகேங்களா. வெளிப்பக்கம் வந்து இந்த கேன்வாஸ் பக்கம் இருக்குது. கரெக்டாக இதில் நீங்கள் பின் பண்ணுறனா கூட பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்லா கவனிங்க. அந்த காலர் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த அடிஷ்னல் பீஸ் கொடுத்தோம்ல, அதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த கர்வ் வரும் அந்த காலர் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கர்வ் லைன் வரும்போது கரெக்டாக பெண்டாக டர்ன் பண்ணி நீங்கள் வந்து ப்ரெஷர் ஃபோட்டை தூக்கிட்டு அந்த நீடில் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த பெண்டு வந்து கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த சென்டர் மட்டும் மாறிடக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து காலர் வந்து சரியாக வரும். இல்லைன்னா நமக்கு அந்த ஒரு துளி மிஸ் ஆனாலும் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும், ஒரு பக்கம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஆகிடும். வச்சுட்டு இப்போ அந்த 3 பீஸும், இப்போ அடிஷ்னல் கீழே ஒரு பீஸ் இருக்குது, அதுக்கு மேலே காலர் பீஸ் இருக்குது, அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலர் நெக் பீஸ் இருக்குது, ஓகேங்களா. வச்சு இப்போ நம்ம தையல் போட்டுட்ருக்கோம். பொறுமையாக தையல் போடுங்க. காலருக்கு கேன்வாஸுக்கு மேலே தையல் விழுந்துடக்கூடாது. அந்த கிளாத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா தையல் நம்ம போட்டுட்டு வரணும். பக்கத்தில் கேன்வாஸுக்கு பக்கத்தில் நம்ம தையல் போட்டு வரோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பெண்டு வந்துருச்சு. நீங்கள் மிஷினை ஸ்லோ பண்ணிவிட்டு கரெக்டாக மெதுவாக டர்ன் பண்ணி அடித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த காலர் ஸ்டாண்டு பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெக் பீஸு, இது வந்து அந்த கர்வ் லைன் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து இப்போ கவர் பண்ண போகிறோம். அதுக்காக தான் வந்து இப்போ இந்த அடிஷ்னல் கிளாத் வந்து கொடுத்து அடிச்சிட்ருக்கோம். ஃபினிஷ் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த எட்ஜு ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு ரிவர்ஸ் ஸ்டிச் கொடுத்து எடுத்துருங்க. அந்த கர்வ் லைன் ஃபினிஷ் பண்ணும்போது ரிவர்ஸ் ஸ்டிச் கொடுத்து எடுத்துருங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த கிளாத் எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கர்வ் லைனுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு இருந்தால் போதும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீசஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துருங்க. அது மாதிரி இந்த பெண்டு வரும்போது கரெக்டாக டர்ன் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இதில் லைட்டாக நீங்கள் வந்து அந்த கர்வ் லைனில் நம்ம கழுத்துக்கெல்லாம் தைக்கும்போது நம்ம லைட்டாக ஒரு சின்ன அர்க்காத் மாதிரி கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் டர்ன் பண்ணிங்க அப்படின்னாலும் நமக்கு ஈஸியாக பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ நம்ம இதை வந்து இப்படியே டர்ன் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ இதை வந்து திருப்பி விட்டு பாருங்கள், அழகாக நமக்கு வந்து நெக் வந்து கிடச்சிடும். காலர் அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பென்சில் அதாவது பென்னு கூட வச்சு அந்த கார்னர் லைட்டாக பெண்டு மாதிரி வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அது கூட லைட்டாக கர்வ் மாதிரி எடுத்து விட்டிங்கனாலும் நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அந்த பெண்ட்லேருந்தே நம்ம தையல் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த கர்வ் லைனில் வந்து கரெக்டாக நீடில் வந்து நிப்பாட்டி பொறுமையாக தையல் போடுங்க. இப்போ அந்த சென்டரில் வந்து தையல் போட்டுட்ருக்கோம். பிராண்டோட ஷர்ட்ஸ் வந்து மென்ஸ் வியர் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த சென்டரில் வந்து அவங்களோட நேம் பேட்ச் அது வந்து ஸ்டிப் பண்ணிவிடுவாங்க. இல்லைனா யோக் பார்ட்டில் கூட ஸ்டிப் பண்ணுவாங்க. அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த கீழே அடிஷ்னல் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் கிளாத் மாதிரி தெரியுது பாருங்க, இது வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு இருந்தால் போதும் நம்ம வந்து தையல் போடுறதுக்கு. இல்லை அதிகமாக அந்த கிளாத் வந்து அடிஷ்னல் கிளாத் வந்து கீழே இருக்கிறது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா காலர் வந்து நமக்கு லூஸ் கொடுக்கும். அது நமக்கு தேவையில்லை. ஒரு 1/4 இன்ச்சுக்கு இருந்தால் போதும். அவ்வளோதாங்க, சூப்பராக நமக்கு வந்து காலர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த ஷர்ட்டு நமக்கு வந்து தைச்சோம் பார்த்தீங்களா, அதில் பேக் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஷோல்டரை ஜாயின் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக பேக்கில் எது சென்டர் பார்ட்டுன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி காலர்லேயும் நம்ம சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை மார்க் பண்ணிவிட்டு
இந்த காலர் நம்ம ஸ்டிச் பண்ண பாருங்கள், இந்த அடிஷ்னல் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அடிஷ்னல் கிளாத்தும் அந்த பேக் ஷர்ட்டோட அந்த பேக் பார்ட்டில் வச்சு சென்டர் பாயிண்ட்டு கரெக்டாக ஒன்றா வர மாதிரி இந்த காலரோட சென்டர் பாயிண்ட்டும் ஷர்ட்டில் பேக் பார்ட்டில் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இல்லை ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் கூட நீங்கள் போடலாம், தப்பு இல்லை. தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த சென்டரில் இருந்து தையல் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்லீவுக்கெலாம் அடிப்போம் பார்த்தீங்களா, கரெக்டாக சென்டர்லேருந்து தான் தையல் போடுவோம். அந்த மாதிரி சென்டர்லேருந்து நீங்கள் தையல் போடுங்க. அந்த ஷோல்டருக்கு வரும்போதெல்லாம் கரெக்டாக பொறுமையாக பார்த்து தைங்க. கரெக்டாக நம்ம அந்த ஷர்ட் பீஸும் இந்த காலரும் வந்து கரெக்டாக அந்த எட்ஜில் வந்து கரெக்டாக முடியும். எக்கு தப்பாக எச்ச ஒரு துளி கூட வராது. கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபினிஷ் ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, நீங்கள் எல்லாம் கரெக்டாக ஷர்ட்டு வந்து இந்த ஷோல்ட்ரு பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் எல்லாமே நீங்கள் தைச்சி முடிச்சதுக்கப்புறமா அந்த கரெக்டாக அந்த நெக்கு அளவு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் கரெக்டாக அளவு எடுத்தீங்க அப்படின்னா இந்த காலர் பீஸ் வந்து அந்த ஷர்ட்டோட அந்த பட்டி பீஸ் வரைக்கும் பக்காவாக வந்து ஃபினிஷ் ஆகும். அதே மாதிரி இந்த பக்கம் திரும்ப அகைன் சென்டர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் தையல் போட்டுக்கிட்டே வாங்க. அந்த ஷோல்டர் லைன் வரும்போதெல்லாம் கரெக்டாக சுருக்கம்லாம் இல்லாமல் தையல் போடுங்க. இந்த ஷர்ட்டை நம்ம பார்க்கும்போது தான் காலர் பீஸ் தைக்கணும், யோக் பார்ட், அந்த மாதிரி நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் வரும். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்டாக எந்த சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக தைச்சிங்க அப்படின்னா அந்த ஷர்ட் ஃப்ரண்ட்டோட அந்த பட்டி பீஸும் காலரோட அந்த ஸ்டாண்ட் பீஸும் கரெக்டாக மேட்ச் ஆகும். அப்படியே ஒரு ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு எடுத்துடுங்க. அவ்வளோதாங்க. சென்டர்லேருந்து கரெக்டாக நம்ம தையல் போட்டு இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பிசிறு எல்லாத்தையும் உள்ளே வச்சு நம்ம தையல் போட்டுறோம். அவ்வளோதான். பாருங்கள், இந்த பிசிறு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம தையல் போட்டது, இது எல்லாத்தையும் வச்சு இதுக்கு மேலே அப்படியே ஒரு கவர் பண்ணி ஒரு தையல். அவ்வளோதான். இந்த பிசிறுலாம் நமக்கு வந்து உள்ளே கொடுத்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணி அடிச்சிடுங்க. காலர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த பிசிறு இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் தையல் நம்ம போட்டது, அது எல்லாத்தையும் அப்படியே உள்ளே வச்சு நம்ம அந்த காலர் வந்து அப்படியே அது மேலே வச்சு ஒரு தையல் வந்து போட்டுடலாம். நமக்கு ஈஸியாக அண்ட் பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா காலர் வச்ச ஷர்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து நமக்கு இருக்கணும், பக்காவாக வரும். கரெக்டாக நெக்கு வந்து அளந்து காலர் வந்து கட் பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டாக நமக்கு வந்து கிடைக்கும். அந்த பிசிறுலாம் உள்ளே வச்சு நீங்கள் தையல் போட்டு எடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்களாக இருக்கட்டும், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் தேவக்கோட்டை ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா தையல் கிளாஸ் அண்ட் ஆரி கிளாஸ் வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அது கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்கள காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இந்த பிசிறுலாம் வந்து உள்ளே வச்சு நம்ம தையல் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. ஷர்ட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மெத்தட் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோதான், ஃபினிஷ் ஆயிடுச்சு. நமக்கு பக்காவாக நீட்டாக வந்து
இதை நீங்கள் நான் சொன்ன மெத்தட் படி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபினிஷிங் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் இது நானாக ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குட் ஃபீலிங் வரும். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நீங்கள் பாக்கெட் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். நான் போன வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பாக்கெட் வந்து சின்ன குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 3 இன்ச் அகலத்துக்கு பாக்கெட் இருந்தால் போதும். அதில் நமக்கு என்னென்ன டிசைன்ஸு ஷார்ப்பாக வைக்கிறது, கார்னரில் எட்ஜு மாதிரி கொடுக்கறது, இல்லை பேட்ச் ஒர்க் ஏதாவது கொடுக்கறது, இந்த மாதிரி எது வேணால் வச்சுக்கலாம். ஸோ அது எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான், நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நமக்கு என்னெல்லாம் தோணுதோ அதாங்க டிசைன். ஸோ சூப்பராக பண்ணுங்கள். இப்போ நான் சிம்பிளாக ஒரு பாக்கெட் மட்டும் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நீங்கள் அளவு சட்டையில் எடுக்கிறதா இருந்தால் அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண இடத்துலேருந்து நமக்கு வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு வந்து நமக்கு இருக்குன்னு பாருங்கள், கீழே இறக்கும். அது மாதிரி இப்போ நம்ம தைச்ச சட்டையில் அந்த ஷோல்டர் ஜாயிண்டிங் வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு 3 இன்ச் இறக்கத்தில் ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த எட்ஜு வந்து ஃபோல்டு பண்ணி திரும்ப அகைன் ஒரு ஃபோல்டு பண்ணி மடித்து அடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் ஃபோல்டு பண்ணி நம்ம மடித்து அடித்தா போதும். நம்ம ஷர்ட்டில் வச்சு அப்படியே அட்டாச் பண்ணுறது தான். அந்த மேல் பக்கம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபோல்டிங் பண்ணி அடிச்சிடுங்க. மற்ற இந்த 3 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபோல்டிங் மட்டும் பண்ணி அந்த பிசுறு தெரியாமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு சின்ன ஃபோல்டிங் மட்டும் பண்ணி தையல் போட்டு எடுத்துடுங்க. இப்போது சட்டையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 3 இன்ச்சு ஹைட்டு, அதாவது இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருந்தோம். அந்த டிஸ்டன்ஸும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் அந்த காஜா பீஸ் கொடுக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு 1.5 இன்ச் இல்லை 2 இன்ச்சுக்கு இதில் இருக்கிற மாதிரி கரெக்டாக வந்து வச்சுட்டு இதை அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடுங்க. அவ்வளோதான். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு கார்னரில் வந்து ஏதாவது ஒரு எட்ஜில் ஷேப் கொடுக்குறது அப்படின்னாலும் தாராளமாக கொடுக்கலாம். இல்லை நார்மலாக ஒரு சதுரமாக ஒரு பாக்கெட் அடிக்கிறதா இருந்தாலும் அடிக்கலாம். இது எல்லாமே நம்மளோட ஓன் க்ரியேட்டிவ் தான். இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்கெட்டை ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோதாங்க. இதுக்கு நீங்கள் வந்து பட்டன் வைக்கிறது நம்மளே வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பட்டன் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அண்ட் பட்டன் ஹோல் அதே மாதிரி எப்படி ஸ்டிச் பண்ணணும் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இல்லை உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக வேணும்னா நீங்கள் இந்த கடையில் ஷாப்ஸ்லாம் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா பட்டன் வந்து சூப்பராக வச்சு கொடுத்துடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி எடுத்துருங்க. நமக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒரு ஷர்ட் வந்து ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன கமெண்ட் இருந்தாலும் எனக்கு வந்து தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் தான் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் ஆஃப். அண்ட் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நம்ம சேனலில் இன்னும் சூப்பரான வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக வரும். உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு தேவை. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேரும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இவ்வளோதாங்க நம்மளோட ஷர்ட்டோட கடைசி லுக். நமக்கு வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் பாக்கெட் வச்சு. தேங்க்யூ.